நம்மை அடக்கி ஒடுக்கி ஆள்கிறார். இதுவரை இந்த நிலத்தில் இருந்த எல்லா தலைவருக்கும் தமிழர்களை ஆள வேண்டும் என்ற கனவு. நமக்கு எல்லா மொழிவழி தேசிய இனங்களும் போல என் இனமும் உரிமை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்கிற கனவு. அவர்கள் எப்படியாவது இந்த மக்களை ஏமாற்ற வேண்டும், இந்த இனத்தின் மக்களை ஏமாற்ற வேண்டும். அரிசி, மாவு அரைக்கிற எந்திரம், மசாலா அரைக்கிற எந்திரம், வேட்டி, சேலை, பணம், எதை கொடுத்தாவனும் ஏமாற்ற வேண்டும். நம்முடைய பொறுப்பும் கடமையும் இந்த நிலையிலிருந்து என் இன மக்களை எப்படியாவது மாற்ற வேண்டும். இதுதான் நம்முடைய கடமை. நீங்க வரலாற்றில் இதுவரை நம் முன்னோர்கள் செய்யாத ஒரு மிகப்பெரிய பணியை செய்கிறீர்கள், செய்ய வந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும். அப்ப அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு தேசிய இனம் கடைசியாக அதுக்கு இருக்கிற கருவி அரசியல் விடுதலை. தலைவன் முன்னெடுத்தது கருவி ஏந்திய புரட்சி. அவன் பிள்ளைகள் நீங்களும் நானும் முன்னெடுப்பது கருத்தியல் புரட்சி, அறிவாயுதம் ஏந்திய புரட்சி. திரும்ப திரும்ப பதிவு செய்கிறேன், நம் இன முன்னோர்கள் எடுத்த வாளுக்கும் வேலுக்கும் தலைவன் தூக்கிய துவக்குக்கும் இந்த உலகத்தில் எல்லாரிடத்திலும் எதிராயுதம் இருந்தது. ஆனால் பிரபாகரன் பிள்ளைகள் இந்த காலத்தில் இந்த களத்தில் தூக்குகிற அறிவாயுதத்திற்கு எதிராக அவனிடத்திலும் மாற்று ஆயுதம் இல்லை. அதனால நீங்க திரும்பவும் சொல்ற வேட்பாளர்கள் அல்ல, ஒரு தேசிய விடுதலைக்கான அரசியல் புரட்சியாளர்கள். என் அன்பு பிள்ளைகளே, என் அருமை உடன் பிறந்தார்களே, பெரிதும் நான் மதிக்கக்கூடிய பெரியோர்களே, போர் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல். அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர். தலைவன் செய்தது ரத்தம் சிந்துகிற அரசியல். அவன் பிள்ளைகள் நாம் செய்வது ரத்தம் சிந்தாத போர், அரசியல் போர். இந்த போரிலே முன்கள வீரர்கள் தான் முன்னாடி அமர்ந்திருக்கிற என் அன்பு உடன் பிறந்தார்கள் ஒவ்வொருவர். பெரிய கோட்பாடெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்களுக்கு. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. பேசிய நம்முடைய ஐயா மனிதநேய மருத்துவர் பாரதி செல்வன் அவர்கள் குறிப்பிட்டார்கள், நீங்கள் எவ்வளவு கீழாக இருக்கிறீர்கள். தன்மானத்திற்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் மக்களை